என்னையோ இது வந்து செப்பரேட் ஆகும், இது ஒரு செப்பரேட் ஆகும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மலையிலேயே போன்ற தண்ணி வந்து இந்த போட்டில் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு ரெண்டு காலத்தில் இந்த ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இப்போ மழை பெய்யுக்கு தண்ணி வந்து மிச்ச தண்ணி வந்து இதில் வந்து விழுந்து இருக்கிற இந்த வேட்டைகளை வந்து இங்கே இதில் ஜூனியர் கோயில் மகாயனா கோயில் இந்த கேகே சோல் இந்த கரையால் அந்த பக்கத்து கரை காண்களை வந்து இதில் வந்து இந்த இடத்துல இருக்கிற குளங்களுக்கு ஒரு பெரிய குளம் சுழிக்குளம். இந்த சுழிக்குளங்களால் இந்த கிளத்துக்கும் இந்த கிளத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, சின்ன சின்ன குட்டி குட்டி கனெக்ஷன் இருக்குது. அந்த பெரிய பெரிய வேக்கால் நடி அவங்க தான் இந்த வேக்கால் மாதிரி காண்பதில்லை. ஆனால் இந்த குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து பினாக்கை குளம், இது வந்து அளவட்டியில் இருக்குது. இது வந்து பெரிய குளம், இருக்கிறதுலையும் கொஞ்சம் பெரிய குளம் வந்து இந்த பினாக்கை குளம் தான். இது வந்து தாழ்வான பகுதி கூட தண்ணி ஊட்டிக்கலாம் வயல் செய்யறது. இப்போ வந்து இதில் வந்து பினாக்கை குளம், இதில் வந்து வந்தரோட குளம், அதில் ஆழங்கள் ஆழங்கள் முருகனோட குளம் இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த இடம் கொஞ்சம் பள்ளம், அங்காள இடம் கொஞ்சம் பள்ளம். அதால் வந்து மழை பெய்யுது இந்த இடத்துல தண்ணி விடுதுன்னா ஃபுல்லாக தண்ணி விடும். ஆனால் இந்த தண்ணி வந்து இங்கே ஓடி வந்து பினாக்கை முட்டினா பிறகு தான் ஃபுல்லாக அந்த தண்ணி ஃப்ளோவாக அங்கே போகும். முதல் வந்து இந்த பக்கத்தில் இங்கே தண்ணி வரும், அந்த பக்கம் வந்து அங்கேயும் தண்ணி போகும். ரெண்டும் இந்த தண்ணி பாட தண்ணி வந்து முட்டினா பிறகு ஃபுல்லாக தண்ணி ஃப்ளோவாக போய் கொண்டிருக்கும். அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சும்மா வண்ணாங்குளம் அந்த ஆலங்குள முருகன் பக்கத்தில் குளம் இருக்குது. அப்படியே வந்தால் இந்த இது உடுவிலோட வரைக்கும் பாலம் ஒன்று இருக்காது, அந்த பார்ப்பீங்க நீங்கள். அதால் அப்படியே வந்து இதில் வந்து நவாலி பக்கம் முத்தியன் குளம் ஒன்று, முதலியார் குளம். இந்த குளத்தில் வந்து அங்காடி பக்கம் வந்து ஃபுல்லாக முன்னாடி இங்கே பக்கம் பள்ளம் பார்த்தீங்கன்னா. இப்போ அங்கே முதல்ல வழியாக தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும், தண்ணி குறைவாக இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை வரும், சில இந்த வயல்கள் அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து இந்த அரசாங்கம் அது விவசாயத்தை சேர்ந்து என்ன செஞ்சுக்கொண்டா அந்த அராளி தடுப்பணை ஒன்று அவரத்துல வந்து இப்போ இந்த ரெண்டு தான் வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற இந்த ரெண்டு தான் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். இந்த வாங்காதவர்களெல்லாம் வந்து விபத்துக்கூடிய விவசாயிகள் வந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வாங்காதவ இந்த தடுப்பணை போடுறதால வந்து இந்த வார தண்ணியை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அங்காலே இந்த சரிதமான தண்ணி பண்ணுறதுனால மேட்டுக்கு தண்ணி போகுது, தாழ்நிலத்துக்கு தண்ணி போகுது. இப்போ இந்த இது வந்து செப்டம்பர் மாதங்களில் இந்த வாங்கலை திருப்பி மழை பெய்ய போகிறதுனால இந்த வாங்கலாம் திறந்து விடுவோம். முதல் வந்து இந்த மழை பெய்யறதுக்கு போது வாங்கலாம் திறந்தான் இருக்கும். மழை பெய்ஞ்சு முடிகிற கட்டம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த வாங்கலை போட்டுவிடணும். ஏனெண்டா மழை பெய்யக்கு இந்த வாங்கலை போட்டு விட்டுனா ஃபுல்லாக மரத்தில் அழிஞ்சிடும். அதாவது வந்து இந்த முதல் திறந்து விட்டு தண்ணியில் கொஞ்சம் போகுது, தண்ணியை தான் கூட்டி பார்த்துக்கிட்டோம்னா அது அப்படியே தண்ணியில் வந்து இதில் வந்து காக்கை ரோட்டுக்கு காக்கை கடற்கரை கடற்கரைக்கு இந்த நல்ல நீர் வந்து போக்குது. மழை போக்குறது இதை வந்து கோடை காலங்களில் உப்பு நீர் வந்து நல்ல நீர் தான் இந்த இது பாதிக்கப்படுது. மற்றது வந்து எங்களை தேவையான இந்த மழையை தண்ணி சேமித்து வச்சு எங்களுடைய வயல் குளங்கள் அன்றாட பாவனைகளுக்கு விவசாய அன்றாட தேவைகளுக்கு தான் இந்த கட்டு பாதிக்கப்படுகிறது. மற்றது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5 குளம் ஒரு பெரிய குளம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மொத்தம் 54 குளங்கள் இந்த ஒரு பெரிய குளம் இருக்குது. இதை வந்து இந்த தடுப்பணை பாவைக்கு வந்து இந்த சேமித்து இருக்கிறதால வந்து நிலத்தடி நீரை கூட்டலாம், நிலத்தடி நீரை இந்த வீரத்தை கூட்டலாம். மற்றது வந்து எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். வேறு வந்து இப்போ பழைய காலங்கள்னா பெரிய வீடு பெருசாக இருக்குது, காணியை பெருசு, முத்தங்க பெருசாக இருக்கும். இப்போ என்ன குட்டி வீடுகளும் எல்லா வீடுகளும் ஃபுல்லாக போக முடியும். அதால் தண்ணி உள்ளுக்கு தங்காது, நிலத்தடி நீர் ஃபுல்லாக கூடாது. அதால் வந்து இப்போ நாங்கள் இந்த ஆறுகளை மேம்படுத்தி வச்சுருந்தோம்னா நிலத்தடி நீரோட சதவீதத்தை கூட்டலாம். அதால் வந்து இப்போ நாங்கள் நிலத்தடி நீரை போக முடியாது. கேள்வி இருந்தால் கேள்வி
எங்களுக்கு ஏதோ டியூட்டி வந்தேன். அப்போ வந்தோடனே யூனிவர்சிட்டி அண்ணன் பற்றிருக்கணும். அப்போ இதோட சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி வந்து ஓரளவு அதில் கேட்க மழை இருந்தாலும் மழை பூட்டி விட்டாலும் கொஞ்சம் தண்ணி நிற்க முடியாது. திடீர்னு வாங்கினாலும் காட்டு கிடையாது. சில நேரம் வாங்கினாலும் இந்த ரெண்டு மனமிரண்டும் தலையணைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் குழந்தையழுகிறது ராமநாதா குடிசவாடுது பசியும் வாட்டுது ராமநாதா நிலையாகி கடலேடும் நிலையாகி உருவாகி ஆங்கு மணல் திரளானது கொண்டலை கொண்டீடி மண்டியிட வென்ற பணி புத்துணி தூளானது பூவேந்தர் பூவேந்தர் மாவேந்தர் பூவேந்தர் கோட்டை மேல் சுக்கானது வண்டனை நின்றபடி கண்டு மாததி கூறி வாழ்த்தியை நமஸ்கரிப்பர் வகையான என்னுடைய அகமுடையால் சிலம்பதை வஞ்சித்து விட்ட மூடாய் இப்படி போய் செப்பலாம்
அவசியமான சார்ந்த செய்திகளை சொல்வதற்காக இந்த வழிமுறையை பயன்படுத்துகிறோம். பரிச்சார்த்தமாக அனுபவங்கள் குறைவென்றால் பல்கலைக்கழகத்தின் பேரால் யாழ்ப்பாணத்தின் பேரால் ஆகவே அதில் இந்த 2ஆம் கட்டத்தில் நாங்கள் இந்த பணி போகலாம்னு சொல்லி அந்த வீடும் அப்படி ஒரு வசதியாக இந்த முறை மாற்றி தந்தபடியாக இந்த கட்டடம் கொஞ்சம் கழிச்சு போன கட்டணமாக இருந்தாலும் இதை பாவிப்போம். அதோட இதை வந்து பார்த்த பிறகு இந்த நாச்சார அரங்கத்தை ஒரு முயற்சிக்கு சேர்த்து இதில் ஒவ்வொரு நாளும் ராவிலே 6 மணிக்கு ஒரு கால் ஏதாவது ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம், ஆடுவோம், பாடுவோம் என்ற முயற்சியை அறிவுரையோடு உங்களுடைய அழைச்சது நீங்கள் கடலோடு சேர்ந்த உங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த தலைவர்களுக்கு பாடி காட்டுவதை சந்தோஷமாக இருக்குது. நான் போக வேண்டிய தூரம் எனக்கு தண்ணீரை காப்பாற்றில் எங்களோட நீர்வட்டத்தில் கடல்தான் எல்லாத்தையும் முன்னிணைக்கிற பொதுவாக எங்களுடைய உணவு, எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய மரபும் கொஞ்சம் சிக்கல்களை ஆகப்பட்டிருக்கின்றன. பேர் அபிவிருத்தி, ஆனால் நாங்கள் போய்கொண்டிருக்கிற பயணம்